தமிழக பாஜக கட்சித் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தன்னோட கட்சித் தலைவர் பதவியை எப்படியாவது தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காருங்க. இவர் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர் தன்னோட கட்சி சின்னமான இரட்டை இலையை பறி கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி கடுமையாக போராடிக்கிட்டு இருக்காருங்க. இவங்க 2 பேரையும் இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடணும், அதுக்கு பதிலாக 2 பேர் சந்தித்து கலந்து பேசி ஒரு சமரச உடன்படிக்கை வந்தால் அடுத்த நிமிஷமே இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம் டெல்லி பிரமுகர்கள். அதனால் இவங்க 2 பேருக்கும் வேண்டப்பட்ட நலன் விரும்பிகள் இவங்களுக்குள்ள ஒரு உடன்பாடை உண்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்களாங்க. அதுக்காகவே எடப்பாடி தரப்பிலிருந்து அவர் சகலையையும், அண்ணாமலை தரப்பிலிருந்து ஒரு சினிமா பிரபலத்தையும் கோவையில் இருக்கிற ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் சந்திக்க வச்சு முதல் கட்ட பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிருக்காங்களாங்க. திரு டிடிவி தினகரன் அவர்கள் சமீபத்தில் தந்தி டிவிக்கு ஒரு பேட்டி கொடுத்தாருங்க. அந்த பேட்டியில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு அதிமுக கட்சி வரணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வச்சாருங்க. அப்படி வரும் பட்சத்தில் நான் தேர்தலில் கூட போட்டி போடாமல் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்தாருங்க. இதை பார்த்த அதிமுக கட்சிக்காரங்க என்ன இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி அந்த கட்சியோட பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் சொல்லியிருக்காருங்க. அவர் அதை கேட்டுட்டு, ஏங்க அவருக்கு நம்ம கட்சிக்கு என்னங்க சம்மந்தம், அவர் நம்ம கட்சியை விட்டு போய் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அப்படிப்பட்டவருக்கு நம்ம கட்சி மேலே என்ன அக்கறை, அவர் பேசுகிறதெல்லாம் பொருட்படுத்தவே படுத்தாதீங்க, அவர் நம்ம கட்சிக்குள்ளே குழப்பம் உண்டு பண்ணணும்னே இப்படியெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு கடுப்படித்து அனுப்பி விட்டாராங்க. அப்புறம் ஒரு காமெடி செய்திங்க. இது யார் என்னன்னு நான் பேர் சொல்ல விரும்பலைங்க, நீங்களே யூகிச்சிக்கிங்க. புக்கில் வந்ததை அப்படியே படிக்கிறேன். ஓய்வு பெற்ற பிறகும் வீட்டில் ஓய்ந்து கிடக்காமல் சைபர் கிரைம் விழிப்புணர்வு குறித்து சிறப்பு வகுப்புகள் எடுத்து வருகிறார் காக்கி துறையில் கோலோச்சிய அந்த மீசை அதிகாரி. கடந்த வாரம் பேங்கிலிருந்து வருவதாக சொல்லி அவர் வீட்டுக்கு வந்த ஒரு ஆசாமி அவரிடமே 1.5 லட்சம் ரூபாயை ஆட்டையை போட்டிருக்கிறார். புகார் கொடுத்தால் தன் புகழுக்கு பங்கம் வந்து விடுமே என ஆஃப் த ரெக்கார்டாக அந்த ஆசாமியை அமுக்கச் சொல்லியிருக்கிறாராம் மீசை அதிகாரி. எனக்கு மட்டும் புத்தாண்டு இப்படியா அமைய வேண்டும் எனவும் ஏகத்துக்கு புலம்புகிறாராங்க. பணம் போனால் போகட்டும், இனி ஏமாறாமல் கவனமாக இருங்க சார் என ஆளாளுக்கு அட்வைஸ் பண்ணுகிறார்களாம் அதிகாரியை. ரொம்பவே ஆத்திரப்பட வைத்து விட்டதாம் அந்த செய்தி. சமீபத்தில் நடந்த பாட்டாளி மக்கள் கட்சியோட பொதுக்குழுவில் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் டாக்டர் அன்புமணி அவர்களுக்கும் இடையில நடந்த முட்டல் மோதல்களை நாம் டிவிலையும் சோசியல் மீடியாக்கள்லையும் பார்த்தோம். இந்த பிரச்சனைக்கு காரணம் அந்த கட்சியோட எம்எல்ஏவாக இருக்க திரு கோக்க மணி அவர்கள் தான் டாக்டர் அன்புமணி நம்புகிறாருங்க. இதை அவர் காதுபடவே பேசவும் செய்கிறாருங்க. அவர் தான் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்தித்து இந்த கட்சியை வலுப்படுத்தணும், இந்த கட்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும், இந்த கட்சியை எதிர்கால நலன் கருதி சில நடவடிக்கைகளை எடுத்தே ஆகணும் அப்படின்னு தூண்டி விட்டாருங்க. இதை அன்புமணி அவர்கள் அவர் காதுபடவே பேசவும் செஞ்சுருக்காங்க. அவரோட கட்சி நிர்வாகிகள் கோக்க மணியை சந்தித்து இதை பற்றி கேட்டப்போ, நான் என்னங்க தப்பு பண்ணேன், நான் இந்த கட்சியோட நலன் கருதி தானே பேசினேன், இதில் என்னங்க தப்பு அப்படின்னு நான் தழுதழுக்க ஆதங்கப்பட்டு பேசினாராங்க.